வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட்டா நம்ம ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். அதில இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸும், ஐசிஐசிஐ குடுத்துருந்தோம். ஐசிஐசிஐ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன ரேஞ்சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ, அதனால அதில என்ட்ரி எதுவும் இல்ல. இதில பார்த்தா நம்ம குடுத்திருந்த ஆப்ஷன்ஸ் பொசிஷன் எடுத்தது டார்கெட் ரேஞ்சே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. அச்சீவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டவுன் சைடு மூவ் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, டியூஸ்டே ட்ரேடிங்க்கான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அதனோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நிஃப்டி 23,550 புட்டு, இன்ஃபோசிஸ் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இது ரெண்டுக்கும் நமக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தோன்னா ஒரு பை ஜோன் தான் மார்க் பண்ணிருக்கோம். பையிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, பையிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1569 இந்த ஜோனில் க்ளோசிங் நடந்திருக்கு. நமக்கு இந்த ஜோனில் ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கு. பைக்கான என்ட்ரி ட்ரிகர் பண்ணியிருக்கு. இது மேலே நம்ம எந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணலாம். ஏன்னா நமக்கு நாம் சொல்லியிருந்த ரேஞ்சில் ட்ரிகர் பண்ணிவிட்டு க்ளோசிங் எவ்வளோ லெவல் தான் வச்சிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு பையிங்க்கான கன்ஃபர்மேஷன் தான். இருந்தாலும் நம்ம 1587க்கு மேலே ட்ரேட் எடுக்கலாம். அந்த ஜோனுக்கு மேலே பை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 1660 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே டார்கெட்டு 1638, 35 அந்த ஜோன் வரலையும் வரலாம். இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாட்டம் ஜோனில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாட்டம் ஜோனில் நல்லா சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் நமக்கு ப்ரீவியஸாக ஒரு பிவிஎஸ் கொடுத்து அதற்கான டார்கெட் போயிருக்கு. எகைன் கீழே உள்ள லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கு. மீண்டும் இந்த இடத்துட்ட நல்லாவே லிக்விடிட்டி கலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா நல்ல மூவி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். லைவில் நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பையிங்க்கான வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ அதனால் இந்த பிரேக் அவுட் இருந்ததுன்னா இமீடியட்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லைவ் கன்ஃபர்மேஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 23,550 புட் ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இது ஏன் இந்த ஜோனில் பை கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்க ப்ரைஸ் ₹120 ட்ரேட் ஆகிருக்கு. இதனோட பாட்டம் ஜோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 89, அதிகபட்சமாக 80 ரேஞ்ச் வரலையுமே வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து நமக்கு டவுன் சைடு மூவ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 629 டவுன் சைடு மூவ் வந்திருக்கு. ஸோ இப்போ டவுன் சைடில் பாட்டமில் இருந்து இங்கே அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க ஜோனில் பையிங்க்கான வால்யூம் நடந்துகிட்ருக்கு. இந்த பையிங்க்கான வால்யூம் நம்ம ஒரு வால்யூம் டூல் வச்சுருக்கோம். அந்த ஜோனில் நல்லா வால்யூம் நடந்துச்சு அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் 23,550 நல்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த பையிங் என்ட்ரியெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு மேலே 248 ஃபர்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே லெவலில் ஓப்பனிங்கே நமக்கு மேலே 186 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ஜோனில் வால்யூம் இண்டிகேஷனில் ஒரு பையிங்கும் எடுத்துருக்குறோம். ஸோ ஏன் பை எடுத்திருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஸ்விங்கோட ஹையெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பிவிஎஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இருக்க லோ பிரேக் பண்ணாமல் எகைன் ஒரு சின்னதாக ஒரு பிவிஎஸ் கொடுத்து திரும்பவும் ஒரு ஆர்டர் பிளாக்கில் ட்ரிகர் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி கலெக்ஷன்ஸும் நடந்திருக்கு இதில். ஸோ அதனால் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் லைவில் வால்யூம் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓப்பனிங்கே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லைவில் சான்சஸ் கிடைச்சது அப்படின்னா லைவ் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரியை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லைவில் எந்த ரேஞ்ச் வரலையும் மூவ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனோட ரேஞ்ச் லைவில் என்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.